கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன். தேவனுடைய பாதுகாப்பின் கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 8வது சங்கீதம் வசனம் 1 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம். ஆண்டுடைய நாமம் எவ்வளவு மேன்மையுள்ளது, அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது சிந்தித்து பார்க்கின்றீர்களா பெரியமாவளே? இயேசு நாமம் இனிதான நாமம். அது இணையில்லாத நாமம். ஆண்டுடைய மகத்துவம் பயங்கரமானது, வல்லமையுள்ளது. அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் பூமி எங்கும் காணப்படுகிறது. அவருடைய கிரியை ஒரு நாள் நாம் பார்க்கிறோம். அவர் படைத்த இயற்கை, அது செடிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், ஆக விரிவாக இருக்கட்டும், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது பிரியமானவர்களே? 3வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 3, 4 வசனத்தில் வாசிக்கிறேன், கேளுங்கள். உமது விரலின் கிரியாய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை உண்டாக்கின ஆண்டவர், அவருடைய கரம், அதை நடத்துகிற தேவன், நம்மை நினைக்கிறதுக்கு நாம் எம்மாத்திரம் பிரியமானவர்களே? அவைகளை காட்டிலும் நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துகின்றாரே, எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமானது. ஆடு மாடுகள், மிருகங்கள் எல்லாற்றையும், சமுத்திரத்தின் உயிரினங்கள் எல்லாற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தினாரே, அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, அவர் நாமம் எப்படிப்பட்டது, அவர் வல்லமை எப்படிப்பட்டது பிரியமானவர்களே? இந்த கால நேரத்திலே அப்படி ஆண்டவர் நம்மை நினைக்கிறதுக்கு நாம் ஏமாத்திரோம். ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. ஆனாலும் அந்த ஆண்டு நம்மீது இரக்கம் வைத்திருக்கிறார், நம்மீது கிருபையாய் இருக்கிறார். சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவருடைய நாமம் வல்லமையுள்ளது. அந்த நாமத்தை மைப்படுத்துவோம், அந்த நாமத்தை துதிப்போம், அந்த நாமத்தை போற்றுவோம். இயேசு நாமம் இனிதான நாமம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக சோதரம் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உங்கள் மகத்துவம், உங்களுடைய வல்லமை, பராக்கிரமம் தகப்பனே. அப்படி ஆண்டவர் எங்களை நேசிக்கிறீர், எங்களை நடத்துகிறீர். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் நடத்தக்கூடிய ஆண்டவர் எங்களை நடத்துகிறார். அதற்காக சோதரம். இதனால உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க, வழிநடத்துங்க, கூடவே இருங்க. அவருடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள் எல்லாற்றையும் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.